friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சூப்பரான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் green chicken எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், அப்புறமா வந்து புலாவ் எல்லாத்துக்கு கூடயுமே அட்டகாசமான காம்பினேஷனா இருக்கும். இப்போ இத வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு panல 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதல 2 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு ஜாவித்ரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதல 2 வெங்காயம் அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சிக்கன் சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோவை விட கொஞ்சம் அதிகமாக சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ நம்ம சேர்த்துக்கலாம். அதை வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ்டு பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாய் அதை லைட்டாக கீறி வச்சுருக்கேன். கூடவே மசாலாவுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா 2 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கடைசியாக தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே அந்த சிக்கனோட நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை வந்து மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போது சிக்கன் வெந்துட்டுருக்கிற நேரத்தில் நம்மளோட க்ரீன் சிக்கனுக்கு ஒரு பச்சை கலர் பேஸ்ட் நம்ம தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கை நிறைய புதினா இலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கை நிறைய மல்லி இலை, அதுக்கப்புறமா 6லேருந்து 7 போல் முந்திரி பருப்பு அதை வந்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சு நம்ம சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அரைப்படும், அதனால தான். கூடவே 4 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர், கடைசியாக 3 பச்சை மிளகாய், 3லேருந்து 4 பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்மளோட க்ரீன் பேஸ்ட் ரெடியாக இருக்குது. இப்போ நம்மளோட சிக்கனும் வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கு, நமக்கு பார்த்தாலே தெரியும். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வேக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட் அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 கப் போல் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாகவும் நம்ம தண்ணி சேர்த்துற வேண்டாம். கடைசியாக இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து நல்லா கலந்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம வேக வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போ பார்க்குறப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்திருக்கு. அப்படியே அந்த எண்ணெயும் வந்து லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் போல் மிளகு, நம்ம மிளகு சேர்க்குறதுனால தான் பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்தோம். கூடவே 1 டீஸ்பூன் போல் கசூரி மேத்தி வச்சுருக்கேன். இது வந்து காஞ்ச வெந்தயத்தோட இலைகள். ஒருவேளை நம்ம வீட்டில் கசூரி மேத்தி இல்லைன்னா நம்ம வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கசூரி மேத்தி சேர்க்கும்போது இன்னும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் போல் வேக வச்சா போதும். இருக்கட்டும். இப்போ பார்க்குறப்போ பாருங்கள், நம்மளோட சிக்கன் வந்து சூப்பராக வெந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதில் வந்து நம்ம தயிர் சேர்த்ததுனால கரெக்டாக தான் இருக்கும். ஒருவேளை கொஞ்சம் புளிப்பு சுவை எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கடைசியாக கொஞ்சம் எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. நான் எதுவும் சேர்க்கல, ஏன்னா வந்து தயிரே கரெக்டாக தான் இருக்குது. டடா, நம்மளோட சூப்பரான பச்சை கலர் கோழி ரெடியாக இருக்குது. இப்போ அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ தக்காளி விலையேறினதுனால தக்காளி இல்லாமல் பண்ணுறதுக்கு இது சூப்பரான ஒரு ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.